Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Dear brothers and sisters, dear viewers, welcome to my channel Yours Simply Leah. இன்னைக்கு டாபிக் என்னன்னா மார்னிங் வாக், அதுவும் கம்பைன் வித் D3 சன் ரேஸோடனா அது அமேசிங்காக இருக்க போகுது. அதோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ சுங்கம் லேக்கை விசிட் பண்ண அந்த விலாகை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவன் நல்லா நமக்கு என்னென்ன படைத்து கொடுத்துருக்கான், அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே நம்ம வாக் பண்ணும்போது அதிலேருந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை நாம் இப்போது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பர்பஸ்லி பார்க்க போனால் ஃபீமேல்ஸ்க்கு தான் பயங்கர நீ பெயின் ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி இருக்குது. அதுவும் D3 வீட்டுக்குள்ளார இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு எஸ்பெஷலி இந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. நீ பெயினில் தங்குது. ஸோ D3நாலே சன் ரேசஸை எடுத்துக்காமல் இருக்கிறனால அரைஸ் ஆகிற ஒரு ஸ்மாலான ப்ராப்ளம் தான். ஆனால் அது காலகட்டத்தில் பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ட்ரீ பேர் தான் பேம்பூ ட்ரீ. இந்த ட்ரீனால் எக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். இதை பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. ஆல்சோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸை அப்சார்ப் பண்ணுற டெண்டன்சியும் இருக்குது. எஸ்பெஷலி இது லேக் சைடில் இருக்கும். அதனாலேயே நமக்கு பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான பியூரான ஏர் இன்ஹேல் பண்ண கிடைக்கும். இந்த ஃப்ரெஷ் ஏர் சீனரியை எப்போவுமே நாம் இறைவனுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வாட்டரையும் அப்படியே என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இல்லாமல் பாதுகாக்கணும். இது என்ன ஒரு பெட்டு மாதிரி இருக்குது, என்ன பீப்புளுக்கு ஒரு சந்தேகமே இல்லையா? இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுற ஒரு பிளேஸில் பெட்டை கொண்டு வந்து போடலாமா? இது எல்லாமே ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷனை உண்டாக்கும். இங்கே பார்த்திங்கன்னா படகுகள் இருக்குது. இந்த படகுல தான் அவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே ஃபிஷ்ஷிங் வாங்கி சாப்பிட்லாமா வேணான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஹெல்த் வைஸாக பார்க்கும்போது வேண்டான்னு தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். பிகாஸ் இதில் அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற வீடோட இந்த லேக்கில் ஸ்டூல் வேஸ்ட் கண்டாமினேட்ஸ் ஆகியிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ தட் அது வரைக்கும் நாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா சீ ஃபுட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். சீ இருந்தாலும் சரி, லேக்காக இருந்தாலும் மக்கள் தான் பார்த்து என்விரான்மெண்ட் அதில் பொல்யூட் ஆகாமல் வச்சுக்கிறது நம்ம பொறுப்பாக இருக்குது. நாம் பார்க்குற இந்த வீடியோவில் லேக் சைடை ஒட்டி க்ரீன் பிளான்ட்ஸ் நிறையவே இருக்குது. அது ரொம்ப பெனிஃபிஷியலுன்னு சொல்லப்படுது. நாம் சாப்பிட முடியாது. பிகாஸ் அது திக் அண்ட் க்ரீனாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஆனால் லேக்கில் இருக்கிற வாட்டருக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்குமா. ஸோ மார்னிங் வாக்கில் நான் பெனிஃபிட் சொல்லிகிட்டு இருந்தேன். எப்போலேருந்து கொரோனா வந்ததா, அப்புறம் ஃபோன் கையில் வந்ததா, எல்லாமே அடிக்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏஐ விதவிதமாக பார்த்துட்டே உட்காந்துக்கிறாங்க, ஹெல்த்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே ஒபேசிட்டி பாடிக்கு நியர் ஆகுது. நிறைய பேர் ஒபேசிட்டி ஆனனால பெயின்ஃபுல் பாடி, மசில்ஸ் டைட், ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க வாழ்க்கையில். ஸோ குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் சென்ட் பண்ணிவிட்டு 9 to 10:30 பிட்வீன் இந்த மாதிரி சன் வாக் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆல்சோ D3 கிடைக்கும். உங்கள் போன் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்ட்ராங்கர் போன் இருந்தால் மட்டுமே வாக் பண்ணும்போது நமக்கு ஸ்லிப் ஆகாது. மார்னிங் வாக் பண்ணுறனால நமக்கு லேசினஸ் போகி இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, டைஜஷன் கூட இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம ஸ்லீப்பை பெட்டராக நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். D3 லெவல் தான் பயங்கரமாக ப்ரொடக்ஷன் ஆகும்னு சொல்லப்படுது. ஆல்சோ நம்ம மென்டல் ஹெல்த்து கூட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுமா. ஸோ மார்னிங் வாக்கை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா உமன்ஸும் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
மார்னிங் டைம் இருக்கிறனால கார்ப்பரேஷன் ஃபீமேல் ரெஸ்பெக்டட் ஃபீமேல் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சல்யூட்டும் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். உங்கள்கிட்ட சஃபிஷியண்ட்டாக ஏதோ மணி இருந்தால் ஃபைனான்ஷியலி இவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியும் நல்லா நிறைய சவாபே ஜாரியாக அல்லலாம். ஸோ சைடில் போட்டிருக்க குரோட்டம்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்குது, ஐ கேச்சிங்காக இருக்குது, ஐஸ்க்கு கூல்னஸும் இருக்குது. ப்ரீத்திங் எடுக்கும்போதே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது. அதர் தென் நம்ம ஸ்லீப் பண்ணி பீலேட்டடாக எந்திரிச்சு லேட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாவே பயங்கர ஹெல்த்துக்கு இஷ்யூ வரும். இறைவன் இந்த உலகத்தை ஜஸ்ட் 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணார் வித்தவுட் எனி ரெஸ்ட்டு. இதற்கு எக்ஸாம்பிளாக சூரா அல் ஆராஃப் அல் குரானில் 7:54 சாப்டரில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இறைவனுக்கு ரெஸ்ட்டே எடுக்கலையே, அவங்களுக்கு டயர்ட் ஆகலையான்னு நினச்சி பார்ப்பீங்க. இல்லை, ஏன்னா இறைவன் அல்லாஹ்க்கு ரெஸ்ட்டே தேவையில்லை. அவங்க எட்டர்னலி நமக்கு இறைவனாக இருக்கார். சுப்ஹானல்லாஹ். இறைவன் எப்படி 6 டேஸில் இந்த உலகத்தை யூனிவர்ஸை படைத்தாரோ அதே போல் அவர் நாடினால் ஒரே நிமிடத்தில் அன்ஃபோல்டும் பண்ணிடுவாராம். ஸோ இறைவனுடைய கட்டளை தான். இறைவன் கொடுத்த இயற்கையான என்விரான்மெண்ட்டை நாம் ஹியூமன் பீயிங்காக இருந்து பாதுகாக்கணும், அதை அட்மையர் பண்ணணும், அதை நம்ம கரப்ட் பண்ண நினைக்கவே கூடாது. ஸோ இறைவன் நமக்கு நிறைய மெத்தடில் நிறைய மக்களுக்கு நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸ் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை நமக்கு டெய்லி காட்டுறாரு. நாம் தான் இக்னாரண்ட்டாக மாறிட்டு இருக்கோம். இப்போது ஆன்லைன் காலம், கேஜெட் காலம். ஸோ எதில் நாம் அடிக்டாக இருக்கக்கூடாதோ அதில் தான் நாம் இப்போ அடிக்ஷன் வந்து நிறைய ஏறிடுச்சு. அதனாலேயே நமக்கு ஒபேசிட்டி வந்து தாக்குது. ஸோ ஒபேசிட்டியெல்லாம் நம்ம பாடியில் இருக்காமல் இருக்க ரியலி அட்லீஸ்ட் டெய்லி 1 hour எய்தர் ½ an hour வாக்கிங் வந்து நாம் எசென்ஷியல் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்படி நீங்கள் இந்த ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாக்கிங் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 2-3 டேஸ் தான், அதுக்கப்புறம் பழகிடும். பழக பெயின் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும். அப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற இந்த ஸ்கிரிப்சர் பாருங்கள், இதுதான் ஒரு அடையாளம் ஃபார்மர்ஸ்க்காக. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான சென்டென்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிலையும் ஃபார்மர்ஸுக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக கூடயே நின்று உழைக்கிற ஒரே ஒரு அனிமல் வந்து கவு. ஸோ அதுக்கு நம்ம எப்போவுமே அப்ரிஷியபிளாக இருந்துக்கணும். நம்ம சவுத் இந்தியா மெஜாரிட்டியில் தான் நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. நம்ம பிலவுடு ப்ராஃபிட் காலத்துலேயும் நிறைய ப்ராஃபிட் வந்து ஃபார்மிங் தான், அக்ரிகல்ச்சர் தான் அவங்க லைவ்லிஹுட்டுக்கு சப்போர்ட்டிவாக எடுத்து செஞ்சாங்களாம். நல்லா நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெமிலியான் இருக்கும். இப்போ கெமிலியான் கிரவுண்டில் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, ஆமாம் கெமிலியான்னு நமக்கு பெஸ்ட்டு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது இந்த கார்டன் சைட்லலாம் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும், அதில் இன்செக்ட் வந்து உட்காரும். ஸோ அதை வந்து எக்ஸீட் ஆகாமல் இருக்க பெஸ்ட்டு கண்ட்ரோலராக ஹெல்ப் பண்ணுது நமக்கு கெமிலியான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ எப்போவுமே கெமிலியானுக்கு ஒரு ப்ரீடேட்டர்னு சொல்லி நேம் இருக்குது சயின்ஸில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் லேக்கோட வாட்டரை எவ்வளோ ப்யூராக இருக்குன்னு. ஆனால் இதில் மக்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து கீழே போடாமல் இருக்கணும். அவங்க எவ்வளோ இதிலேருந்து பெனிஃபிட் ஏரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அந்த பெனிஃபிட்டை நம்ம ரிட்டனாக நாம் இதை சுத்தமாக வச்சு பாதுகாக்கணும். அப்புறம் கெஸ் பண்ணுங்கள், நமக்குள்ளார எத்தனை பேருக்கு ஃபுட்டு ஷேரிங் டெண்டன்சி இருக்குன்னு. பிகாஸ் க்ரோஸ் கிட்ட பயங்கரமாக ஃபுட்டு ஷேரிங் டெண்டன்சி இருக்குது. ஒரு க்ரோக்கு மட்டும் கிடைச்சா போதும், அது பல பேருக்கு இன்வைட் பண்ணி ஷேர் பண்ணும் ஃபுட்டை. இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆக்ட் தெரியுமா? ஆக்சுவலி ஹியூமனுக்கு இறைவன் வந்து கொடுத்த கமாண்டில் இதுவும் ஒன்று தான். ஆனால் நாம் ஹியூமனாக இருந்து ரொம்ப சில டைம் செல்ஃபிஷாக மாறிடுறோம். நமக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கிடைச்சா நாமளே வச்சு சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா ஃபுட்டு ஷேரிங் அனிமல்ஸ் வியா கூட பேர்ட்ஸ் வியா கூட நமக்கு இறைவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவார்.
ஸோ தட் எப்போவுமே அவேராக இருந்துக்கணும். இங்கே ஒரு சூப் ஷாப் இருக்குது. இது மார்னிங்கில் எல்லா சூப்பும் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆல்சோ அவங்க பவுடர் யூஸ் பண்ணி தான் சூப் வந்து ரெடி பண்ணுறாங்களாம். ஸோ விட்டமின் டியோட கூடிய மார்னிங் வாக் அமேசிங்காக இருந்ததா? ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் மார்னிங் வாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லேக்குக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடில் இந்த ஷாப்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதாவது இது வந்து நாம் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நிற்கிறது, ரோட் சைட் ஷாப்பு கூட சொல்லலாம். இது பிஸ்னஸுக்கு ஒரு அமேசிங்கான பிளேஸுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஷாப் வந்து நாம் வாங்கணுன்னா அட்வான்ஸ் கொடுக்கணும், அங்கே வந்து நம்ம இன்டீரியர் பண்ணணும். ஆனால் இது பாருங்கள், காம்பேக்டாக இருக்குது, அழகாக கூட இருக்குது. கான்டாக்ட் நம்பர் அங்கே கூட இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதர் தென் நீங்கள் லோக்கல் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா அங்கேயே போய் பார்த்து பண்ணிக்கலாம். Insha Allah, meet you in the next very informative video. Until then, Jazakallah.